visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா தமிழ்நாடு சென்னையில இருக்கிற சைதாப்பேட் அங்க உள்ள அருள்மிகு பிடாரி இளங்காளி அம்மன் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த அருள்மிகு பிடாரி இளங்காளி அம்மன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, இது மவுண்ட் ரோடு, அதாவது பிரதான சாலையில சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு எதிர்பக்கமாவே அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் சைதாப்பேட்டையோட ஒரு முக்கிய அடையாளமா விளங்குறது. அதை தவிர இது சைதாப்பேட்டை மாம்பலம் பகுதியில் வசிக்கும் மக்களின் கிராம தெய்வமாகவும் குலதெய்வ கோயிலாகவும் கருதப்படுறது. இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரம் எதுவும் கிடையாது. கோபுரத்தின் மீது ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துல இளங்காளி அம்மன் ஒரு சிங்கத்து மேல உட்கார்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறார். ரெண்டு பக்கத்துலயும் லக்ஷ்மி சரஸ்வதி விக்கிரகங்கள் இருக்கு. அதை தவிர கோபுரத்துல சப்தமாதாக்களோட விக்கிரகமும் காணப்படுறது. இந்த பிடாரி இளங்காளி அம்மன் கோயில் கோபுரத்துல காணப்படும் விக்கிரகங்கள் பார்க்க வரும் பக்தர்களோட கண்களை மட்டும் இல்லாம அந்த வழியா, அதாவது அண்ணா சாலை வழியா போகும் வாகனங்கள்ல போகிற கூட கவர்ந்து இழுக்கும் வண்ணம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல தெற்கு நோக்கிய சன்னதிகள்ல அனுமார், பஞ்சமுக விநாயகர் மற்றும் பைரவர்கள் விக்கிரகம் மூலஸ்தானத்தை பார்த்த வண்ணம் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள ஒரு விருட்சம் காணப்படுறது. இந்த விருட்சம் அரச மரமாகும். இந்த அரச மரத்துக்கு கீழே கிழக்கு நோக்கிய சன்னதிகள்ல அரச மர விநாயகர், நாகராஜர் மற்றும் நாக கன்னிகள் காணப்படுறார். இந்த அரச மரத்துக்கு கீழே வடக்கு நோக்கிய ஒரு புற்று காணப்படுறது. இந்த கோவிலுக்கு குழந்தை வரம் வேண்டி வரும் பக்தர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் இந்த அரச மரத்துல ஒரு மரத்தொட்டில கட்டுறது வழக்கமா கொண்டுள்ளனர். இந்த அரச மரத்துக்கு கிழக்கு பக்கத்துல சின்னதா ஒரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதியோட கோபுரத்துல புற்று அம்மன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. அதே மாதிரி இந்த சன்னதியோட உட்புறமா விநாயகர், ராகு, கேதுவோட விக்கிரகங்களை காண முடியும். மூலஸ்தானத்தை நோக்கி போனா முதல்ல ஒரு மகாமண்டபத்தை பார்க்க முடியும். அந்த மகாமண்டபத்துல அம்மனை நோக்கி ஒரு திரிசூலம் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகாமண்டபத்தோட சுற்றுச்சுவர்கள்லாம் கூட பல நிறங்கள்ல வர்ண பூச்சு பூசி பார்க்க ரொம்பவும் பிரமாதமா இருக்கு. இந்த மகாமண்டபத்தோட வாசல்ல ரெண்டு பக்கத்திலையும் துவாரபாலகிகள் விக்கிரகம் நின்ற கோலத்துல காணப்படுறது. அதே மாதிரி மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது ஒரு பலிபீடமும் பார்க்க முடியும். கோவிலோட மூலஸ்தானத்து வாசல்ல இடப்பக்கத்துல கணபதி விக்கிரகமும் வல பக்கத்துல பழனி ஆண்டவர் விக்கிரகமும் வடக்கு நோக்கி காணப்படுறது. அதே மாதிரி மூலஸ்தானம் முழுவதுமே தங்க தகடுகளால் பதிக்கப்பட்டு அதுல துவாரபாலகிகள் விக்கிரகம் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கு. கோவிலோட கருவறைக்குள்ள சர்வ வல்லமை கொண்ட ஸ்ரீ பிடாரி இளங்காளி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறாங்க. இந்த கோவில்ல பிடாரி இளங்காளி அம்மன், அதாவது மூலவரோட விக்கிரகம் பார்க்கறதுக்கு தெய்வீகமாகவும் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியறது. அதே மாதிரி பிடாரி இளங்காளி அம்மன் பழைய விக்கிரகம் இப்போ இருக்கிற மூலவர் விக்கிரகத்துக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கா. கருவறைக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகமும் வச்சிருக்கா. அதே மாதிரி கோஷ்டத்தை சுத்தி ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ துர்கை அம்மனோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இந்த கோவிலோட மகாமண்டபத்துல மிக அழகா வரையப்பட்ட ஆண்டாள், ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி இவாளோட வரைபடங்களை பார்க்கலாம். இந்த மண்டபத்திலேயே பிற படங்களுடன் சிவனோட ஒரு கைலாய காட்சியும் வரைஞ்சி வச்சிருக்கா. அதுவும் பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மகாமண்டபத்திலிருந்து கோயிலை வலம் வந்தா அங்க கோபுரத்து உச்சியில பள்ளிகொண்ட ரங்கநாதரை பார்க்க முடியும். பள்ளிகொண்ட ரங்கநாதரோட பிரம்மா, ஸ்ரீதேவி, பூதேவியும் காணப்படுறா. இது ஒரு சிவச்சிற்பமாகும். இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ மகா கணபதி சன்னதி. அந்த சன்னதி வாசல்ல இருக்கிற படிக்கட்டுல ரெண்டு யானை விக்கிரகங்கள் பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமா அமைச்சிருக்கா. இந்த மகா கணபதி சன்னதியோட கோஷ்டத்தை சுத்தியும் 3 விநாயகர் விக்கிரகங்கள் அமைச்சிருக்கா. அதற்கு அடுத்து அமைஞ்ச சன்னதி மேற்கு நோக்கிய ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி. இதுல ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். இந்த சன்னதி வாசல்லையும் 2 யானை விக்கிரகங்கள் படிக்கட்டு பக்கத்துல அமைச்சிருக்கா. சுப்பிரமணியர் கோஷ்டத்தை சுத்தி வடக்கு நோக்கிய ஒரு பிரம்மா விக்கிரகமும், கிழக்கு நோக்கிய மகாவிஷ்ணு விக்கிரகமும், தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி விக்கிரகமும் காணப்படும். இந்த கணபதி மற்றும் சுப்பிரமணியர் சன்னதியில அந்தந்த உற்சவமூர்த்தி விக்கிரகங்களையும் வச்சிருக்கா. இந்த கோவிலோட நவகிரக சன்னதி சற்று வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானதுன்னா, இது ஒரு மேடை மேல அருகோண வடிவத்துல அமைச்சிருக்கா. அருகோண வடிவத்துல நவகிரக சன்னதியை பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரமாதமா இருக்கு. கோவிலுக்குள்ளேயே கோவிலுக்கான மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளியோட சேர்ந்து ஒரு அன்னதான கூடமும் இருக்கு. மேஜை நாற்காலி வசதியோட இங்க ஒரு அன்னபூரணி விக்கிரகத்தையும் வச்சிருக்கா. இந்த கோவில் பிரமாதமாக நிர்வகிக்கப்பட்டு வருது. கோவிலோட நிர்வாகியோட பேரு திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி. திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட மொபைல் நம்பர் 98412
94,350. நம்ம இந்த கோவிலோட குறிப்புகளை பதிவிடும்போது நமக்கு கோவிலை சுத்தி காட்டி எடுத்து சொன்னவரோட பேரு திரு தாமோதரன். அவரோட ஃபோன் நம்பர் 7200108057. திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு தாமோதரன் இருவருக்குமே நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.